ஹலோ ஹாய் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட்டில் என்ட்ரினா என்ன, டேக் ப்ராஃபிட்னா என்ன, ஸ்டாப் லாஸ்னா என்ன, அடுத்து பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன, டேக் பார்ஷல்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ என்ட்ரி பாயிண்ட் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் வாங்குகிறோமோ அதை தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல தான் மார்க்கெட்டை வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னா, இந்த இடத்துல நான் வந்து யூரோ யூஎஸ்டியை வாங்கியிருக்கேன் அப்படின்னா இதை தான் நம்ம வந்து என்ட்ரி பாயிண்ட் சொல்லுவோம். ஓகேங்களா? அதே போல் செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா டேக் ப்ராஃபிட். டேக் ப்ராஃபிட்டுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா டிபி. ஓகேங்களா? டேக் ப்ராஃபிட்ன்றது நான் எந்த அளவுக்கு டார்கெட்டை கொண்டு போய் ஹையில் வச்சுருக்கணும். இப்போ இதுதான் என்னுடைய டார்கெட்னா அந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து வந்துருச்சு அப்படின்றது தான் நான் வந்து டேக் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு வந்ததுமே நம்ம வந்து ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ். எப்பொழுதுமே ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட வேண்டியது அவசியம். அந்த ஸ்டாப் லாஸுக்காக தான் ஸ்டாப் லாஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் அதோட மறந்துட வேண்டியது தான். ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ஒவ்வொரு என்ட்ரியுமே நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவனா என்ன, நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேட்கலாம். பிரேக் ஈவன்றது மார்க்கெட் வந்து சடனாக வந்து இப்போது நீங்கள் என்ட்ரி எடுத்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 1:1 வந்து மார்க்கெட் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை 1:1 போயிருக்கு. இல்லை உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் லெவல் இதுன்னு வச்சுருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஹிட் ஆனதுமே அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய எஸ்எல் வந்து இங்கே வச்சுருப்போம். இந்த எஸ்எல்ல கொண்டு வந்து என்ட்ரி பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கிட்டே தந்து வச்சிடணும். இதுக்கு பேர் தான் வந்து பிரேக் ஈவன். அதாவது ப்ராஃபிட்டும் இல்லாமல் மேபி மார்க்கெட் ரிவர்ஸே ஆனாலும் ப்ராஃபிட்டும் இல்லாமல் லாஸும் இல்லாமல் நம்மளுடைய என்ட்ரி ஆனது க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் பிரேக் ஈவன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேக் பார்ஷியல். டேக் பார்ஷியல்னா இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு 0.10 போட்டு நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல 0.10 ஒரு லாட்டு யூஸ் பண்ணி ஒரு மினி லாட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க வச்சுக்கோங்களேன். இப்போது டேக் பார்ஷியல் நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் இது வரைக்கும் நான் ஃபஸ்ட் டார்கெட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டை எனக்கு ரீச் பண்ணிடுது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டரில் மெட்டா ட்ரேடரில் போயிட்டு இந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ண போகும்போது இதில் 0.05 ஆர்டரை மட்டும் நான் க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? அதாவது இதனுடைய பாதி பங்கு. ஓகேங்களா? 0.05 இந்த லாட்டை மட்டும்தான் நான் க்ளோஸ் பண்ணணும். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அகெயின் 0.05 லாட் ஆனது ஆர்டர் வந்து ரன்னிங்கில் தான் இருக்கும். அப்போது 0.05 வந்து இப்போ நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ எனக்கு என்ட்ரி பாயிண்ட்லேருந்து எவ்வளோ பெப்ஸ் வந்து மேலே போயிருக்குன்னு பாருங்கள். என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்குது? என்ட்ரி பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து எனக்கு ஒரு 30 பெப்ஸ் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30 பெப்ஸ் போயிருக்கு. ஓகேங்களா? 30 பெப்ஸில் 0.05 நான் கட் பண்ணேன்னா எனக்கு $15 வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓகேங்களா? நான் ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன். ஓகேவா? $15 மட்டும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஆர்டரை வந்து நான் விட்டுடுவேன். ஏன்னா நம்மளுடைய ப்ராஃபிட் லெவலை வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணும். ஓகே, நீங்கள் இப்போ இது வரைக்குமே மார்க்கெட் வந்து பை ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பை ஆகிட்டு திரும்ப சடன் ஃபால் வந்து நடந்துச்சுன்னா இல்லை எஸ்ஆர் வந்து இட்டாச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த என்ட்ரி எடுத்தது வேஸ்ட் ஆகிடும். இப்போ இவ்வளோ நேரம் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணது வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா? அதனால் ஒரு ஃபியூஜ் ப்ராஃபிட் வந்து நம்ம எடுத்துகிட்டு மார்க்கெட்டை வந்து ரன் பண்ண விடலாம். அப்படி இல்லைனா எஸ்எல் அதே வச்சுட்டு நீங்கள் டார்கெட் ஃபுல்லாக ரன் பண்ண விடலாம். அப்படி இல்லைனா இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு டேக் பார்ஷியல் பண்ணிவிட்டு பிரேக் ஈவன் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆஃப் ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோடைய ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் எதாவது கொண்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் மட்டும்தான் இருப்பீங்களே தவிர உங்களுடைய லாஸ் பொசிஷன் வந்து 0 ஆகிடும். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? டேக் பார்ஷியல்னால் என்ன, டேக் பார்ஷியல்னால் என்னன்றது இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிரேக் ஈவன் பற்றி நான் சொல்லிட்டேன். ஸ்டாப் லாஸ்ன்றது எதுக்காக வைக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து டேக் ப்ராஃபிட் சொல்லிட்டோம். என்ட்ரி வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? தேங்க்யூ.